இட்லி தோசை டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதா? வாங்க இப்போ சூப்பராக வந்து ஒரு ஆனியன் மட்டுமே வச்சு ஆனியன் பராட்டா எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபி இது. இதுக்கு பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் நல்லா தின்னாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடயே ஒரு கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர், கூடயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அஜ்வைன் ஓமம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடயே வந்து உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓமம் போடுறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு ஜீரா ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரா நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த ஆனியன் மிக்ஸை வந்து இதில் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆனியன் பச்சையாக வச்சு நம்ம பரோட்டா பண்ணுறோக்கும் இந்த மாதிரி வதக்கி பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா நமக்கு வந்து வதங்கி வந்துருச்சு. இது கூடயே பொடியாக கட் பண்ண மல்லித்தலை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து ஒரு 4-5 ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. அவ்வளோதான், நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக திரட்டிட்டு நம்ம பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வந்து இந்த கார்னரில் வச்சு இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் வந்து கொஞ்சமாக இந்த சைடில் வந்து கொஞ்சமாக இந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த கார்னர் எடுத்து இது மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து லேயர்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணுறது. இப்போ இதை லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து வெள்ளை எள்ளு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடயே வந்து பொடியாக கட் பண்ண மல்லித்தலையும் போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வேண்டாட்டி கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். லைட்டாக இது மேலே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா சப்பாத்தி மேலே நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான், நம்ம இதை வந்து இப்போ சுட்டு எடுக்க வேண்டியது தான். தவா நல்லா சூடானதுக்கப்புறமா சப்பாத்தியை போட்டு நம்ம நார்மலாக சுடுற மாதிரி சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா சூப்பராக வந்து பியாஸ் பராட்டா, அதாவது வந்து ஆனியன் பராட்டா வந்து நமக்கு ரெடி ஆகிடும். வீட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கிற சமயத்தில் டக்குன்னு ஒரு ஆனியன் மட்டுமே வச்சு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். எல்லாருமே இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்படியே கூட சாப்பிட்லாம். நமக்கு சைடிஷ் வந்து பெருசாக தேவைப்படாது. இந்த பரோட்டா மேலே லைட்டாக வந்து பட்டர் அப்ளை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கு சைடிஷ்க்கு நான் வச்சுருக்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரைத்தா வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஊறுகாய் மட்டுமே இருந்தாலே போதுமானது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.